இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? பிரவீன் அழகாக சொல்லுவாங்க. குலதேவி டேக் 2. அதே டிஃபன் பாக்ஸ்டா. அந்த சாம்பார் வெண்டைக்காய் கொடுத்தாங்கல்ல அது, அப்புறம் ஒரு குட்டி பிளேட் வச்சுருக்காங்க, அப்புறம் சட்னி ஒரு இதில் குழம்பு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். பேச மாட்டியா? ஏன் பேச மாட்டேன்றதா பேச வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்கிறியா? ஸோ நம்ம காரோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பேசுகிறோந்தியே, அதை எப்போ சொல்லு. சொல்லுடா. இது வந்து டிஜிட்டலாக வந்து i20ல மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அப்புறம் பின்னாடி ஏசி. நான் சொன்னது இந்த பட்ஜெட். தொண்டை கட்டிக்கிச்சு. கையில வளையல் போடுறீங்க. தக்காளி சட்னி. ஏய் வாங்கடா இட்லியா. நெக்ஸ்ட் சுட சுட இட்லி. மேலே ஊத்திரவா? மேலே ஊத்திடுறேன். இல்லை தொட்டு சாப்பிடலாமா? தொட்டு சாப்பிடலாம். செம்மையா இருக்கு ஸ்பாஸ் இந்த வியூ. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆக போகுது ஸ்பாஸ். அது என்னது? என்னதா தெரியாது எனக்கு, சொல்லு. நான் அது கேரளாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். இங்கேயும் இருக்கா? சிரிக்க சொல்லுடா, சொல்லு அதை பற்றி. ஏய் சொல்லுடா. நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் மக்கள் அதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு நான் ஓட்டுவாங்க. நீ சொல்லு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, அது போய் எடுக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து கேரளாக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும். அப்படியா? ஸோ இப்படி வச்சு பிளாக் பண்ணால் என் ஹைட்டுக்கு வெயில் கவர் ஆகும்னு பார்த்தா பிரவீன் ஹைட்டுக்கு தான் வந்து வெயில் கவர் ஆகுது. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? பிரவீன் அழகாக சொல்லுவாங்க. குலதேவி டேக் 2. ஸோ நம்ம வந்து ராஜபாளையம் தாண்டி சொல்கிறோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு தெரியல. ராஜபாளையம் தாண்டி சேத்தூரில் வந்து நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு, அழகா இருக்கு. ஸோ அங்கே வந்து திருவிழா. நான் வந்து இது வரைக்கும் திருவிழாவே நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து குலதெய்வ கோயில். செகண்ட் டைம் போகிறேன். ஏன்டா இல்லை, செகண்ட் டைம் போகிறேன் திருவிழாவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அழகா சொல்லுங்க.
சொல்லுடா. நீ முடி போறேன் அப்பதான் எனக்கு வரும். நீ முடி போறேன். ஓகே. ஸோ வந்து குலதெய்வ கோயில் போயிட்டு அங்கே ஆன்ட்டி எல்லாருமே வந்து திருப்பூர்லேருந்து டேரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் வந்து திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சென்னையிலேருந்து ரொம்ப தூரம்னால இங்கேருந்து ஹால்ட் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும். இணைந்து வழங்குவோர் ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் அண்ட் ஷர்ட்டுகள் மற்றும் நல்லி சில்க் சாரி. சாரியை வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன். அண்ட் சிம்பிளாக வந்து இது வந்து கறி விருந்தப்போ நான் வந்து ஆரி ஒர்க் போட்டு வச்சுருந்தேன் இந்த ப்ளவுஸ். ஸோ அந்த ப்ளவுஸ் பேக் பண்ணிட்டேன். ஸோ வந்து ராவாக வந்து அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் எந்த இருட்டுமே இல்லை, அப்படியே ராவாக போச்சு. ட்ராவல் விலாக் மாதிரியே நல்லா இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக வாய்ஸ் ஓவர் இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோமா ரேண்டமாக. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த சைடு போகிறீங்க அப்படின்னா. நீங்கள் வந்து அந்த இடிக்கல் சொல்லுவாங்க, அந்த இடிக்கல் அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் க்யூட்டான இந்த மாதிரி கீ செயின்ஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த மிரர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பிங். இது ஒரு ஸ்டாப்பிங் மட்டும்தான் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ராஜபாளையம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அங்கே இட்லி தானே மார்னிங் சாப்பிட்டோம். ஸோ அதனால் இன்னொரு ஸ்டாப்பிங்கும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அயன் கடாயெலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. அம்மாவுக்கும் கால் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தேன். மண்பானையும் அழகாக இருந்தது. அண்ட் அம்மா வந்து இடிக்கல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீடியோ கால் பண்ணப்போ. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 120 அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொரு அந்த இடிக்கல்லே வந்து ஹேண்டிலோடு இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலும் இங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இது வந்து எந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் நேம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸு அதுக்கப்புறமே குழிப்பணியாரம் வைக்கிறது இது மாதிரி சைஸ் பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ இதுதான் வந்து இடிக்கல்லே வந்து நிறையா டைப்ஸ் இருந்துச்சு. அதாவது ஷேப் வைஸ் சொல்கிறேன், கொஞ்சம் ஃப்ளாட்டாக ப்ராடராக இருக்க மாதிரி இந்த இது கலரும் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஹேண்டில் வந்து பாத்திரத்தில் நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரர் இவங்க ஹேண்ட்பேக்ஸு அதுக்கப்புறமேட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே அதே ஸ்டால் மாதிரி தான் போட்டுருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஹேண்ட்பேக்ஸ்லாம். பட் 1000 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா இது இங்கே வந்து ஹேண்ட்பேக்ஸ் அவ்வளோ பிடிக்கல. அண்ட் குட்டி குட்டி மினி பேக்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் பர்ஸஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்துட்டு அதாவது அங்கே திருப்பூரில் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வராங்களே, திருவிழாவுக்கு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கலர் ஸ்கெட்ச் அதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட் நேமு இதுதான், த ஹரி வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் கூட க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே மீன்வைல் இங்கே அந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா வழியில் நிறையா கோயில், நிறைய பெரிய பெரிய சாமி சிலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் மறந்துட்டேன் சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து வேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சன்ஸ்க்ரீன். அண்ட் இது வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ லைட்டாக வந்து ஸ்கின் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்கும் சன்ஸ்க்ரீனோடையே மிக்ஸ் பண்ணி. ஸோ டேரெக்டாக இதை மட்டும் போட்டாலே வந்து மேக்கப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மேக்கப் போட்டாலும் அங்கே வந்து ஃபுல்லாக வேர்த்துரும், ஸ்வெட் ஆகிடும்ன்றனால ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் திரும்ப மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். பிசாசு பின்னாடி இருந்து சொல்லிடுறேன். டைமிங் பார்த்து ஓட்டு வண்டி நாங்கள் நிப்பாட்டுறேன். மேக்கப் போட போகிறோமே, ஓகேவா? எனக்கு அப்படியே தண்ணி வேணும். வீடியோ ஆன் ஆயிடுச்சு. அந்த கையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
பின்னாடி போகிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே ஜிமிக்கி போட்டினா டடா ஜிமிக்கி போட்டாச்சு பிரவீன் கேட்ட மாதிரியே. அண்ட் இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக். அழகாக வந்து ஜடை பின்னிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஜுவல் பேரப் பண்ணிவிட்டு ஐலைனர் அதுக்கப்புறமேட்டு குங்குமம் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் போட்டேன். அந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டனால இது ஒரு லைட்டாக ஒரு மேக்கப் மாதிரி ஃபீல் ஃப்ரெஷ் லுக் கொடுத்துருக்கு. அண்ட் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடலாம், பட் ஸ்வெட் ஆகுன்றதுனால நான் அதை ட்ரை பண்ணல. ஸோ ராஜபாளையமில் இப்படி ஒரு கடையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தோம். ஒரு ஸ்டாப்பிங் போட்டோம். இட்லி சாப்பிட்டனால சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு சீஸ் பீஸா வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் ஒரு பீஸா வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் ஆன்ட்டி அங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் குயிக்காக வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ராசா வீடுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு vlogல ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் டைம் நாங்கள் குலதெய்வ கோயில் வந்தப்போ. அண்ட் அது வந்து நீங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அங்கே ஃபுட்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அதை செக் பண்ணி பாருங்கள். தொலைஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோ, நைட்டில் சொல்லுவாங்க மோஸ்ட்லி வீட்டுக்காரர் எங்கே இருந்தாலும் உடனடியாக வந்து பார்த்தா இருக்கிறார்கள். ஸோ நல்லா ஜேன்னு சவுண்டு. அண்ட் கோயிலில் வந்து நல்லபடியாக வந்து பொங்கல் வச்சிட்டோம். அண்ட் நிறையா காம்படிஷன் குட்டீஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ்லாம் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து சாமிக்கு வந்து தட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கே கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் லைனில் நின்று. அண்ட் நைட் வந்து சாமி கும்பிட்டுட்டு அண்ட் பொங்கல் வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் அப்படி தான் வந்து திருவிழா சூப்பராக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம் எல்லாருமே. அண்ட் ஃபஸ்ட்டு காருக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு இதுதான் வந்து எங்களோட ஏர்லி மார்னிங் லுக். அப்படியே தூங்கு மூஞ்சியாட்டம் இருப்போம். அண்ட் ஜெமிக்கி போட்டுட்டு நைன் ட்ரெஸ்ஸோடு இருக்கேன். அண்டு செம்ம கூட்டம். அதாவது நிறையா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அந்த திருவிழாவுக்கு.
அண்ட் நல்லா போச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கோயிலே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து அலாட் பண்ணி நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுனால நம்மளே அங்கே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை குக் அங்கே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் டோக்கன் மாதிரி வாங்கி அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆண்டி வந்து செஞ்சாங்க. நான் வந்து ஈவினிங் வந்து பொங்கல் வச்சேன். சேர்ந்து எல்லாருமே பொங்கல் வச்சோம். அண்ட் மார்னிங் கொஞ்ச நேரம் சுத்தமாக நெட்ஒர்க்கே இல்லாதனால மொபைலே யூஸ் பண்ணல. ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக பேசிட்டு அந்த மாதிரி நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு என்ன தோணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பாய்.